அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய தேர்தல் பரப்புரையை இன்றைக்கு திருத்தணியில் முருகன் கோவிலில் வழிபாடு நடத்தி தொடங்கியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். தமிழ்நாட்டுக்குரிய அரசியல் கட்சிகள் இன்னும் பரப்புரையை துவங்காத, வேட்பாளரை அறிவிக்காத சூழ்நிலையில முதலாக வேட்பாளரை அறிவித்து பரப்புரையும் ஆரம்பித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. 2026 இந்த தேர்தல் பரப்புரையில எதை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் பரப்புரையை மேற்கொள்ள போறாரு, என்னென்ன திட்டங்களை வச்சிருக்காரு அப்படிங்கறதா இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி உருவாயிருக்குது. அபிஷியலா திமுக கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி ஒரு பக்கம் தனித்து விடப்பட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம். இந்த 3 பேருமே வேட்பாளர் அறிவிக்காத சூழ்நிலையில் 2026 பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி 117 பெண்கள், 117 ஆண்கள், அதுல ஒரு திருநங்கை என்று 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சு தேர்தல் பரப்புரை தொடங்குறதுக்கு முன்னாடியே, தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட போய் டோர் பை டோர் கேன்வாஸ்ல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இறங்க ஆரம்பிச்சாங்க. கடந்த 15 நாட்களாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பொதுக்கூட்டங்களை, தேர்தலில் எப்படி நாம் தமிழர் கட்சி என்னென்ன கருத்துக்கள் எடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் கவனிக்க தொடங்கியது. அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவு, எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக அந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைச்சிருக்குது. திமுகவோட தேர்தல் அறிக்கை ஊடகங்கள்ல பரபரப்பாக பேசப்படும், அதிமுகவோட தேர்தல் அறிக்கை பேசப்படும், பாஜகவோட தேர்தல் அறிக்கை பேசப்படும், விஜய் 2-3 அறிவிப்பு கொடுத்தாரு, அதெல்லாம் பேசப்பட்டுச்சு, ஊடக வெளிச்சம் இருந்தது. ஆனா 2016, 21 என்று நாம் தமிழர் கட்சி விட்ட எந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவுக்கும் அறிக்கைக்கும் பெரிய அளவில் ஊடக வெளிச்சம் இல்லை. முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற தற்சார்பு பொருளாதார கொள்கை, நாம் தமிழர் கட்சி ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு, நாம் தமிழர் கட்சி ஆட்சியில காவல்துறைக்கு பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, ஆண் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில் வேலைவாய்ப்பு, ஒவ்வொருடைய காவலுடைய சட்டைப்பையிலும் அந்த பாடி கேம் சொல்லுகிற ஆடையில் பொருத்தக்கூடிய கண்காணிப்பு கருவிகளை பொருத்துவங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தொடங்கி கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் 3ம் இலவசம் என்கிற அந்த அறிவிப்பு வரை எல்லாமே பேசும் பொருளாக மாறியது. அதே போல மக்களரசு.com நாம் தமிழ் இணைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவு லட்சக்கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக ஒரு வெப்சைட்ல இதுவரைக்கும் தேர்தலுக்கு 2016, 21 இருக்கு. ஆனா இந்த முறை அந்த மக்களரசு.com இளைஞர்கள் நிறைய தேடி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு அது பேசுவது பொருளாக மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் எந்த கட்சியும் வேட்பாளர் அறிவிக்காம, எந்த கட்சி தலைவரும் பரப்புரைக்கு திட்டமிடவும் கூட செய்யல. எல்லாம் 30ஆம் தேதி தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளும் பரிசு பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி இலவசங்களே இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தது. இலவசம் என்பது கல்வி, மருத்துவம், அது அரசினுடைய கடமை. தூய குடிநீர் அரசினுடைய கடமை, அதை கூட இலவசமா சொல்லலை, அது கடமை. இதை தவிர்த்து இலவச பொருட்கள் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை, கவர்ச்சிகரமான, மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்களுக்கு அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுத்து, பரிசு பொருட்களை கொடுத்து வாக்கை கவரக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கம். இலவசமே இல்லை, இலவசம் கொடுக்க மாட்டேன், இலவசம் வந்தா தடுப்பேன்னு சொல்லி இந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள போறாரு அண்ணன் சீமான் அவர்கள். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இலவசம் இல்லாத நீங்க தான் முதல்ல அறிவிக்கிறீங்க, இந்த அறிக்கை மக்களிடையே எடுக்கணுமா? இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று. எதையாவது கொடுத்து என் மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. நான் அதுல இருந்து மாற்ற நினைக்கிறேன். இது ரெண்டுக்கும் தான் போட்டி, புரியுதுன்னு நினைக்கிறேன். இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று, லஞ்சம். இது நீண்ட கால போர், ஒரு 500 ஆண்டுகளா நடக்கிற போர், அதனால கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிக்கிறேன். இந்த இலவச எதிர்ப்பு தேர்தல் பரப்புரையில் எடுபடுமா? மக்கள் எல்லாருமே இன்னைக்கு இலவசத்துக்காக ஏங்கி தான் நிற்கிறாங்க, மக்கள் எல்லாமே இலவசத்தை எதிர்பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி தான் அரசு கட்சிகள் சொல்லுது. ஆனா உண்மையிலேயே மக்கள் ஏதாவது இலவசத்தை கேட்டு எங்களுக்கு இந்த பொருள் கொடுங்க, அந்த பொருள் கொடுங்க, இது கொடுத்தா நாங்க வாக்களிக்கணும்னு எந்த மக்களும் கேட்கறது இல்லை. அந்த மக்களை இலவசத்தை கொடுத்து ஏமாத்தி வைத்திருக்கிறது இந்த திராவிட தேசிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள். அப்போ அந்த இலவசத்திலிருந்து மக்களை, இலவசம் என்பது உங்களை ஏமாற்றக்கூடிய, உங்கள் வாக்கை பறிக்கக்கூடிய, அது வாக்குறுதி அல்ல, உங்கள் வாக்கை உறுதிப்படுத்துறது. நீங்கள் அண்டாவும், ஹாட் பாக்ஸும், மிக்சியும், கிரைண்டரும் காசு கொடுத்து வாங்க முடியும். ஆனால் தரமான கல்வியை, தரமான மருத்துவத்தை, தூய குடிநீரை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதுதான் அரசு செய்ய வேண்டிய வேலை.
ஒரு அரசுகிட்ட நீங்க அதை எதிர்பாருங்க, இலவச எதிர்பார்க்காதீங்க என்று இந்த பரப்புரையில இலவச எதிர்ப்பு குறித்து சீமானவர்கள், அதே போல நாம் தமிழர் கட்சி வந்தால் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத முதல் முறையாக காணொளி காட்சி வாயிலாக ஒவ்வொரு மேடையிலும் காட்ட போறாரு. இதுவரைக்கும் அவருடைய தேர்தல் மேடைகளில் நான் வந்தா ஆறை எப்படி மாற்றுவேன், நான் வந்தா ஆடு மாடு வளர்ப்பு எப்படி பண்ணுவேன், நான் வந்தா கால்நடை வளர்ப்பு எப்படி பண்ணுவேன், நான் வந்தா விவசாயத்தை எப்படி பண்ணுவேன், நான் வந்தா மலைகள் எப்படி இருக்கும், நான் வந்தா மேய்ச்சல் நிலங்கள் எப்படி இருக்கும், நான் வந்தா எப்படி கனிம வள குவாரிகள் பாதுகாக்கப்படும், எப்படி நான் வந்தா கனிம வள கொள்ளை தடுக்கப்படும், நான் வந்தா எப்படி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசினார். முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த எல்லா கொள்ளைகளையும் ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஆற்றுமணல் கொள்ளை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு, கனிமவள கொள்ளை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா ஆறுகளும் எந்த நிலைமையில் இருக்கு, அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சீர் பண்ண போறோம் அப்படிங்கிற தீர்வை காணொளி காட்சி வாயிலாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 கூட்டம், காலையிலிருந்து 4 பாயிண்ட் தெருமுனை போல வாகனத்திலிருந்து வாகன பரப்புரை, மாலையில் 2 வாகன பரப்புரை, மாலையில் 2 பகுதி, 8 கூட்டங்களை பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 நாட்கள் 8 கூட்டம், 234 தொகுதி. அதில் அவருடைய காரைக்குடி தொகுதிக்கு 5 நாட்கள் செல்லிருக்காங்க. அப்போ இந்த 8 கூட்டங்கள்ல 2 பொதுக்கூட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவை முழுமையாக விளக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பேராசிரியர் பாடம் எடுப்பது போல அண்ணன் சீமானவர்கள் பாடம் எடுக்க இருக்காங்க. இதுதான் இந்த தேர்தல் பரப்புரையில ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களையும் கவரக்கூடிய என்ன சொல்றது பரப்புரையாக இருக்க போகிறது. எந்த கட்சியும் இலவச எதிர்ப்பு பேசாது, எந்த கட்சியும் பூரண மதுவிலக்கு பேசாது. திமுக பேசாது, அதிமுக பேசாது, தாவேக்காவும் பூரண மதுவிலக்கு பேசல. தாவேக்கா சொல்வது தனியாருக்கு கொடுத்துருவோம், அரசு நடத்தக்கூடாதுன்றாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்கள் வந்தால் ஓராண்டிற்குள், சரியா ஓராண்டிற்குள் பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம். அதே போல இந்த டாஸ்மாக் போதைகளுக்கு மாற்றாக தமிழர்களுடைய தேசிய பானமாக தென்னங்கல்லு பனங்கல்லு மாற்றாக உறவு, இதை அரசே நேரடியாக விற்கும். அரசு தனியார் ஒரு பனையர் தொழிலாளர்களிருந்து வாங்கி அதை அரசு விற்கும். கேரளாவில் டோட்டி ஷாப் அப்படிங்கிற பேர்ல கல்லு கடைகள் இருக்கு, அரசினுடைய கல்லு கடைகள். அரசு அந்த தென்னை ஏரிகளுடைய விவசாயிலிருந்து கல்லை வாங்கிட்டு அரசு அதை விற்குது. தனியாரும் வச்சிருக்காங்க, அரசு வச்சிருக்காங்க, தரமா கொடுக்குறாங்க. அதனால அந்த கல்லை குடிச்சு கேரளாவில் யாரும் மயக்கம் ஏற்பட்டாங்க, கேரளாவில் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற எந்த விதமான சான்றும் ஆதாரங்களும் இல்லை. கல்லில் கலப்படம் இல்லாத கல்லை அரசே விற்கிற பொழுது அரசு மட்டும் தான் விற்க முடியும், தனியார் விற்க முடியாது. தனியார்ட்ட கிடைக்காது, அரசு தான் விற்கும், அரசு நேரடியாக வாங்கி விற்கும். அப்போ அதில் கலப்படம் இருக்க போகிறது இல்லை, அதில் எந்த விதமான போதையும் அளவுக்கு அதிகமான போதையும் வரப்போறது இல்லை. அதனால உடல்ல பாதிப்பு. இது இப்படி மதுவிலக்கை இப்படித்தான் சாத்தியப்படுத்த முடியும் என்று நாம் தமிழர் கட்சி முழுமையாக தீர்க்கமாக நம்புகிறது. பூர்ண மதுவிலக்கை இந்த தேர்தல் பிரச்சாரத்தை சீமானவர்கள் பேச இருக்காங்க. அதே போல மிக முக்கியமாக 100 நாள் வேலை திட்டம், நாங்க வந்தா 100 நாள் ஆக்குவோம், நாங்க வந்தா 150 நாள் ஆக்குவோம் என்று பெண்களுடைய வாக்கை குறிவைத்து அந்த மக்களை சோம்பேறி ஆக்கியிருக்குது. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக 100 நாள் வேலை திட்டம் இருக்கு. ஆனா இந்த 100 நாள் வேலை திட்டம் முழுமையாக நடைபெற்று இருந்தா, உழைப்பை அந்த மக்கள்கிட்ட இருந்து வாங்கி இருந்தா, உழைப்பை கொடுக்க மக்கள் தயாரா இருக்கான், நீங்க எதுவும் செய்யாதீங்க என்று அந்த மக்களை சோம்பேறி ஆக்கியிருக்கிறது மத்திய மாநில 2 அரசுகளும் சரி. ஏன் வாக்கு. ஆனா நாம் தமிழர் என்ன சொல்லுது, அனைவருக்கும் அரசு வேலை. 100 நாள் வேலை திட்டத்துல பகுதி நேரமாக அரசு சம்பளத்தில் வேலை பார்க்கலாம். ஆனா அதே விவசாயிகளை கொண்டு ஏரிகளை தூர்வாருவது, அதே விவசாயிகளை கொண்டு விவசாயம் செய்வது, கால்நடை வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, இந்த பராமரிப்புகளை உழைப்பை வீணடிக்கிற இல்ல உழைக்காமல் சோம்பேறியாக்கிற அந்த மக்களை உழைக்க வைத்து ஒரு ஆளுக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் சம்பளம் என்று நாம் தமிழ் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை என்பதை, அதாவது வெறும் விவசாயம்னா மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான விவசாயத்தில் தென்னை வளர்ப்பு இருக்கு, பனை வளர்ப்பு இருக்கு, வாழை இருக்கு, பல்வேறு விவசாயம் இருக்கு. இதை அரசை நடத்தும் என்பதை மிக தெளிவாக விரிவாக அதிலிருந்து என்னென்ன செய்ய போறோம், ஒரு வாழைனா வாழையிலிருந்து என்னென்ன செய்ய போறோம், ஒரு தென்னைனா தென்னை என்ன செய்ய போறோம், பனைனா என்ன செய்ய போறோம், தக்காளினா என்ன செய்ய போறோம், திராட்சைனா என்ன செய்ய போறோம், இது எல்லாத்தையும் அரசு புறம்போக்கு தரிசு நிலங்கள் இருக்கு, அதை அரசும் தனியாரும் குத்தகைக்கு எடுத்து அரசு தனியாக செய்ய போறோம் என்பதை மிக தெளிவாக இந்த தேர்தல் பரப்புரையில் எடுத்து வைக்க போறாரு. திமுக அதிமுக எதிர்க்கும், அதிமுக திமுக எதிர்க்கும், பாஜக காங்கிரஸ் இருக்கும், காங்கிரஸ் பாஜக இருக்கும். இந்த எதிர்ப்பு அரசியல், இந்த குற்றச்சாட்டு அரசியல், இந்த விமர்சன அரசியல் தான் எல்லா கட்சி தலைவர்களும் இந்த தேர்தலில் ஈடுபட போறாங்க. இது பாஜகவுக்கு எதிரான போர், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் என்ற திமுக தெளிவா இருக்கு. அதைத்தான் வைக்க போகுது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, இந்த குடும்பம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அதிமுக அந்த குடும்பத்தை குறிவித்து தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள போகுது.
பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இணைந்து கொண்டு கழகம் இல்லா தமிழ்நாடு, கவலை இல்லா தமிழகங்கிற மாதிரி திமுக இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்வைக்க போறாங்க. பெரிய பட்டியலை 18 தலைவர்கள் வந்து அமித்ஷா, மோடியிலிருந்து நட்டாலிருந்து கொட்டாலிருந்து எல்லாரும் வந்து இறங்க போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழக வெற்றி கழகம் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி 234 தொகுதி விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய், திருச்சி விஜய், எல்லாம் விஜய்னு சொல்லி அவர் விஜயை மட்டும் முன்வச்சு கிளம்ப போறாரு. ஆனால் சீமான் அவர்கள் அதை முன்வைக்கல. விமர்சன அரசியலை தாண்டி, குற்றச்சாட்டு அரசியலை தாண்டி, கேள்வி அரசியலை தாண்டி நான் என்ன செய்ய போறேன், நான் வந்தா என்ன செய்வேன் என்பதை, நான் இதுவரைக்கும் நாம் தமிழ்ச்சி கடந்து வந்த பாதை, இனிமேல் என்ன பண்ண போறோம் என்பதை ஆக்கப்பூர்வமான இந்த 30 நாட்களையும் சீமானவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில மேற்கொள்ள போறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அவருடைய பரப்புரை இதுவரைக்கும் இருந்ததை விட பல மடங்கு வீரமாக இருக்கும் என்பதற்கு திருத்தணி இன்னைக்கு நடக்கிற அந்த பரப்புரையே மிகப்பெரிய சான்றா அமையும். ஊடகமும் இன்னைக்கு அண்ணன் சீமானை கவனிக்க தொடங்கி இருக்கிறது. அவரை தவிர்க்க முடியாத இடத்திற்கு அவர் வந்து நின்றுக்கார் அப்படிங்கிறதா மிக முக்கியமான செய்தி. மற்ற கட்சிகளிலிருந்து நாம் தமிழ்ச்சி எப்படி மாறுபடுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் கூடிய எல்லா அரசு கட்சிகளுமே திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளுது. திராவிடம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும், பெரியாரை ஏற்றுக்கொள்ளும். தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லாமே திராவிடத்துக்கு. பிஜேபி திராவிட எதிர்ப்பு பேசினா கூட திராவிட கட்சியான அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸும் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் நேரடி திராவிட எதிர்ப்பு, நான் திராவிடன் இல்லை, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் இனத்தினுடைய, எங்களுடைய பேர் என ஒரு பெரிய தேசியனம், நான் தமிழ் தேசியன், அதனால் நான் தமிழன் என்பதை முன்வைத்து பிரச்சாரம். சன் ஆஃப் சாயில், தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும். இந்த நிலம் வந்து பல ஆண்டு காலமாக தமிழர் அல்லாதவர்கள் ஆண்டிருக்காங்க. எங்களுக்கு இருப்பது ஒரு கையில் உள்ள நிலம் தான். அதனால வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை ஆள வைப்புங்கிற கோட்பாட்டை நான் சீமான் முன்வைக்கிறார். இதை விஜயோ, ஸ்டாலின் அவர்களோ, எடப்பாடி அவர்களோ வைக்க மாட்டாங்க. வச்சா பிறமொழியாளர்கள் வாக்கு வராதுன்னு வைப்பாங்க. ஆனால் நாம் தமிழ்ச்சி அரசியல் அனைத்து மக்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது. நாம் தமிழ் கட்சி அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. ஆனால் நாம் தமிழ் கட்சியின் தலைமை எப்போதும் தமிழனுக்கானது என்பது மிக தெளிவாக நாயுடுக்கு சீட்டு, ரெட்டியாருக்கு சீட்டு, கன்னடருக்கு சீட்டு, மலையாளிக்கு சீட்டு, சௌராஷ்டிர மக்களுக்கு சீட்டு, அவருடைய பிரதிநிதித்துவ அடிப்படையில் தெலுங்கர்களுக்கும், கன்னடர்களுக்கும், மலையாளிகளுக்கும், பிறமொழியாளர்களுக்கும் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி சீட்டு வழங்கியிருக்காங்க. ஒக்கடிக்கா கவுடாக்கு வழங்கியிருக்காங்க, ரெட்டியாருக்கு வழங்கியிருக்காங்க, நாயுடு, நாயக்கர், கம்மாளர், இவங்க எல்லாருக்குமே வழங்குறாங்க, கம்மா நாயுடுக்கு வழங்குறாங்க. ஆனால் என்னுடைய அதிகாரம் தமிழனுக்கா இருக்கணும் என்பது நாம் தமிழ்ச்சி தெளிவாக இருக்கு. இதுதான் ஒவ்வொரு நிலத்திலும் இருக்கப்படணும். நாங்கள் ஆந்திராவில் போயோ, கர்நாடகா போயோ, கேரளாவில் போயோ நாங்கள் வந்து ஆள முடியாது, அந்த நாட்டை மாநிலத்தை ஆள முடியாது. அங்கே நாங்கள் இருக்கிற பிரதிநிதித்துவத்துக்கு எங்களுக்கு சீட்டு கொடுக்க சொல்லுங்க. இங்கே அவங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு அவங்க எவ்வளோ இருக்காங்களோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கான சீட்டு உறுதி செய்யப்படும் என்பதில் நாம் தெளிவாக கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட பிறமொழியாளருக்கு நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தல் காலத்தில் வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. அவர்கள் இந்த நிலத்திலே தொண்டு தொட்டு வாழ்றாங்க, தமிழ் நல்லா பேசுறாங்க. அவர்களை தமிழர்களாக இருக்கல, தமிழ் பற்றாளர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். தமிழர் வேற, தமிழ் பற்றாளர் வேற. அதில் நாம் தமிழ்ச்சி குழப்பி கொள்ளவே இல்லை. நாம் தமிழ்ச்சி இனவெறி பேசுது, இன தூய்மைவாதம் பேசுது, பாசிசம், ராசிசம் என்று சொல்லக்கூடிய எவரும் நாம் தமிழ்ச்சியுடைய வேட்பாளர் பட்டியலை பார்த்துட்டு பேசலாம். வேட்பாளர் பட்டியலை எல்லா மொழிகளுக்குமான வாய்ப்பை வழங்குது. அவர்களை சகோதர தேசியனமாக நாம் தமிழ்ச்சி ஏற்றுக்கொள்ளுது. வந்த எல்லாரும் வாங்க, வாழுங்க, ஆள்றது நாங்க அப்படிங்கிற நாம் தமிழ்ச்சி தெளிவான கோட்பாட்டை முன்வைக்குது. அதை இந்த தேர்தல் பரப்புரையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், தமிழ் மொழி என்னன்னு பேச மாட்டாங்க. திமுக அதிமுக திட்டம், அதிமுக திமுக திட்டம், இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் மீட்கப்படணும்னு ஒரு கட்சி தேர்தல் பரப்புரையில் பேசுது அப்படின்னா நாம் தமிழ்ச்சி தான் பேசும். கனிம வள கொள்ளை குறித்து திமுக அதிமுக பேசுமா? பேச முடியாது. திமுகவை நோக்கி அதிமுகவோ, அதிமுக திமுகவோ கேட்கவே முடியாது. தாவேக்கா பேக்கணும்னா தாவேக்கான்னு சொல்லுது, நாங்கள் வந்தால் மைண்ட்ஸ் இருக்குது, மைண்ட்ஸை வச்சு நாங்கள் வந்து பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவோம், மதுக்கு மாற்றான்னு சொல்லி மரியாதைக்குரிய ஆதவர்ஜுனா சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்தாலும் கனிமவள கொள்ளை நடக்கும், அதை அரசே நடத்தும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார். நாம் தமிழ் கட்சி கனிமவள கொள்ளையை முழுமையாக கட்டுப்படுத்தும் என்று அறிக்கை விட்டுருக்கு. அப்போது முற்றிலுமாக இந்த 3 பேருடைய தேர்தல் பரப்புரையிலிருந்து நாம் தமிழ் கட்சியின் தேர்தல் பரப்புரை மாறுபடுது. அதுபோல் நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் போல வெளிப்படையான சவால் திமுகவோ, அதிமுகவோ, காங்கிரஸோ, பாஜகவோ, தாவேக்காவோ யாராவது ஒரு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுட்டா
லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்களே, அது மாதிரி பண்ணலாம். நாம் தமிழ் கட்சி போல 117 பெண்கள் 117 எல்லாரும் பெண் உரிமை பேசுறாங்க, சம உரிமை பேசுறாங்க, சமத்துவம் பேசுறாங்க, ஃபெமினிசம் பேசுறாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சிக்கு இணையாக ஆணுக்கு பெண் சமம் என்பதை, ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்பது போல ஆணும் பெண்ணும் இணைந்தே புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிற கோட்பாட்டிடுங்க நாம் தமிழ் கட்சி ஒரு தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு. திருநங்கைக்கு வேட்பாளர் பட்டியல், மாற்றுத்திறனாளிக்கு வேட்பாளர், குறவருக்கு, குயவருக்கு, பழங்குடிக்கு, பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிக்கு, பறையர்களுக்கு, தேவேந்திரர்களுக்கு, பழங்குடிக்கு 7 தொகுதியில் வாய்ப்பு வழங்கிருக்காங்க. இப்படி தாவேக்காவோ, அம்பேத்கரை கொள்கை தர வச்சுக்க தாவேக்காவோ, பெரியாரை கொள்கை தர ஏற்ற தாவேக்காவோ செய்யுமா? பெரியாரை தங்கள் வழிகாட்டியாக தங்களுடைய முன்னத்தியராக வச்சுக்க திமுக செய்யுமா? அதிமுக செய்யுமா? வாய்ப்பே கிடையாது. அப்படி செஞ்சால் பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அது செய்யாது. ஆனால் நாம் தமிழ் கட்சி அதை செய்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு. அது கிரவுண்ட்ல கீழ்நிலையில மிகப்பெரிய எழுச்சியை, மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் தமிழ் கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று, நாம் தமிழ் கட்சியுடைய தேர்தல் பரப்புரையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க மற்ற கட்சி மேடமா இருக்க நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் கையெடுத்து கும்பிட்டுட்டு 1 மணி நேரம் நிற்கிறது, இந்த ஜீப்பில் துண்டை கட்டி போட்டு வேட்பாளர் அப்படியே கையை கட்டி நிற்கிறது, அதெல்லாம் கிடையாது. வேட்பாளர் உட்கார்ந்துருப்பாரு, அங்கே அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு இருப்பாரு. தலைவர் நிற்கிறாருன்னா வேட்பாளர் நின்றுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. மேலே மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், கொட்ட செயலாளர் எல்லாரும் ஏறி நிற்கிறது, இந்த கலாச்சாரம் கிடையாது. நாம் தமிழ் கட்சியின் தேர்தல் மேடை ரொம்ப எளிமையாக இருக்கும். இன்னொன்று, எல்லா தொகுதிக்கும் இந்த தலைவர்கள் சோகால்டு லீடர்ஸ், ஆக்டிவ் லீடர்ஸ்லாம் போவாங்களான்னா போக மாட்டாங்க. 4 மணிக்கு 4 கூட்டத்தை போட்டுவிட்டு 4-5 பாயிண்டில் பேசிட்டு கையை காட்டி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் டோர் டு டோர், டோர் பை டோர், ஒவ்வொரு ஊருக்கும் சென்று, ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, மக்கள்கிட்ட மக்களின் பிரச்சனையை எடுத்து சொல்லி, ஆட்சியாளருடைய குறைகளை எடுத்து சொல்லி, அந்த தொகுதி, அந்த ஊர், அந்த வட்டம், அந்த கிராமம், இந்த பிரச்சனைகளை எடுத்து வச்சு ஒரு தேர்தல் பரப்புரையை எந்த கட்சியும் பண்ணல. இதை 6 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கடந்த 20 நாட்களாக தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஆக்டிவா இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் கோடு வந்ததுக்கு தேர்தல் ஆணையத்துடைய முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு தேர்தலை நாம் வச்சு சந்திக்குது. இது எல்லாத்தையும் விட பியூட்டி என்னன்னா, தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சியை பார்த்து வியக்குது. மற்ற கட்சி பரப்புரைக்கு போனால் தேர்தல் ஆணையம் பறக்கும் கூட வந்து நிற்கும். ஏதாவது பரிசு பொருள் கொடுத்துருவாங்களோ, ஏதாவது காசு கொடுத்துருவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் நாம் தமிழ் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் எந்த விதமான தேர்தல் விதிமுறை என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோடை சரியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதிகாரி நேற்று பேசினாரு. எங்களுக்கு உங்கள் கூட்டத்தில் வேலையே இல்லைங்க, நீங்கள் பரப்புரைக்கு போனாலும் எங்களுக்கு வேலையே இல்லை, நாங்கள் பாட்டு கையை கட்டி சர்பத்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு தெருவுக்குள்ள பிரச்சாரம் பண்ணி, இப்போ திமுக போகுதுன்னா அந்த பிரச்சாரம் போயிட்டு வரதுக்குள்ளே அவன் ஓட்டுக்கு ஒரு எங்கெங்கே கொடுத்து வந்துடுவான், எதையாவது சொல்லிட்டு வருவாங்க, கமிட்மெண்ட் பண்ணுவாங்க, டோக்கன் கொடுப்பாங்க. அந்த எந்த டோக்கன் அரசியல், அந்த பரிசு பொருள் அரசியல், அந்த இலவச அரசியல், மக்களுடைய வாக்கை பறிக்கக்கூடிய திட்டங்களை சொல்லக்கூடிய அரசியல் எதுவும் இல்லை. நல்லதை சொல்லி, உள்ளதை சொல்லி, உள்ளத்திலிருந்து சொல்லி ஒரு கட்சி ஓட்டு கேட்குது. தேர்தல் விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சு தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு வேலையே இல்லாம ஒரு கட்சி வேலை செய்யுதுன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும். நல்ல ஆட்சியை நோக்கி தான் இருக்கும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சின்னு எங்க புரட்சி பாலன் பாடுறான் பார்த்தீங்களா? உலகத்தின் தலை சிறந்த நாடா என் நாடை மாற்றி படைப்பேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உலகமே திரும்பி பார்க்குற ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம். பூமியின் சொர்க்கமாக மாற்றுவேன் என் தாய் நாட்டை. உண்மையிலே இந்த தேர்தல் களம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு களமாக மாறி இருக்கு. 50 ஆண்டு கால திராவிட அரசியலை நம்பி நம்பி ஏமாந்து போன மக்கள், இலவசங்களை நம்பி ஏமாந்து போன மக்கள், வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து போன மக்கள், நாங்கள் வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிய இந்த கட்சிகளை பார்த்து பார்த்து ஏமாந்து போன மக்கள், இந்த மாதிரி ஆடம்பரமான அரசியலை ஏமாந்து போன மக்கள் ஒரு மிகப்பெரிய விரக்தியில, வெறுமையில உட்கார்ந்துக்கிறான். ஒரு பெரிய வெற்றிடம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்குது. அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புகிற தேர்தல் பரப்புரையாக அண்ணன் சீமானுடைய தேர்தல் பரப்புரை இருக்க போகிறது. நிச்சயமாக திருத்தணியிலிருந்து, திருப்பதினா திருப்பம்னு சொல்லுவாங்க, அதை மாற்ற திருத்தணி என்றால் திருப்பம் என்று அண்ணன் சீமானுடைய தேர்தல் பரப்புரை நிச்சயமா இருக்கும். திருத்தணி முருகனுடைய அருளோடு வேலை தாங்கி கொண்டு திருத்தணி திருத்தணி முருகா, திருத்தணி திருத்தணி முருகா என்ற முழக்கத்தை முன்வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் காக்க ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. எந்த பணபலமும் இல்லாம, பெரிய படைபலம் இல்லாம, அதிகார பலம் இல்லாம, ஊடக வலிமை இல்லாம, தன்னையும் தன் மொழியையும் தன் இனத்தையும் தன் மக்களை மட்டுமே நம்பி ஒருவர் தனிச்சு நிற்கிறாரு. விசிகா விழி பிதுங்கி நிக்குது, வேல்முருகன் வழி தெரியாம நிற்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா ஒவ்வொரு பாமக தடுமாறி நிற்குது. எல்லா கட்சிகளும் கூட்டணி பேரம் பேசி அந்த தொண்டர்கள் என்ன செய்வதுன்னு தெரியாம விழிபுதுங்கி நிற்கிறாங்க. நாங்கள் அவமானப்படுத்தப்படுறோம், நாங்கள் இழிவு செய்யப்படுறோம், ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கூட எங்களுக்கு தரமாட்டுறாங்க என்று கூச்சல் இருக்கிட்டு இருக்க இந்த வேளையில்
இதெல்லாம் நடக்கும் என்று தெரிஞ்சுதான் நான் தனிச்சு நிற்கிறேன், என் மக்கள் நிமிக்கி நிற்கிறேன், ஒரு நாள் நான் வெல்வேன் என்ற நம்பிக்கையோடு நிற்கிறாரு. அந்த நம்பிக்கை இந்த தேர்தலில் வெல்லும். அண்ணன் சீமானுடைய பயணம் வெல்ல தம்பியாக என்னுடைய வாழ்த்துக்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ